நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 6. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20 முதல் 25 வரை. ஆளுகை செய்யும் வாழ்க்கை. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். வசனம் 20. இந்த வேத பகுதி மனிதனுக்காகவும் அவனுடைய ஆளுகைக்காகவும் தேவனால் பூமி எவ்வாறு ஆயத்தம் செய்யப்படுகிறது என்பதை விவரிக்கிறது. 20 முதல் 25 வசனங்களில் இதை வாசிக்க முடியும். கடல்கள் மீன்களால் நிரம்பின, வானம் பறவைகளால் நிரம்பியது, காடுகள் விலங்குகளால் நிறைந்தன. இவை பலவித வேறுபாடுகளுள்ள ஆச்சரியமூட்டும் கலவையான உயிரினங்கள். இவை இனிமேல் படைக்கப்பட போகிற மனிதனுக்காக தேவனின் மகத்தான கொடை. கண்ணுக்கு தெரியாத சிறு பூச்சிகளும் யானைகள், திமிங்கலங்கள் போன்ற பெரிய பெரிய உயிரினங்களும் மனிதன் இப்பூமியில் சிறப்புடன் வாழ்வதற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றன. பறவைகள், கடல் வாழ் உயிரினங்கள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள் போன்றவை இல்லாத மனிதன் மட்டுமே வாழக்கூடிய உலகத்தை நம்மால் கற்பனை செய்தும் பார்க்க இயலாது. உயிர் சங்கிலியின் சமநிலையை பேணுவதற்கு இவை ஒவ்வொன்றும் அவசியமாய் இருக்கின்றன. மீன்களிலிருந்து பறவைகளும் பறவைகளிலிருந்து விலங்குகளும் பரிணாம வளர்ச்சி அடைந்து தோன்றவில்லை. எல்லையற்ற ஞானமும் கற்பனை திறனும் கொண்ட கடவுளே இவை யாவற்றையும் உருவாக்கினார் என்பது தெள்ள தெளிவு. இவை ஒவ்வொன்றும் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பறவைகள் நீரிலும், மீன்கள் தரையிலும், விலங்குகள் ஆகாயத்திலும் வாழ முடியாது. இவ்வாறு முயன்றால் அவை அழிந்துவிடும். மனிதனும் கூட இன்று இயல்புக்கு மாறாக வேறுபட்ட சூழலில் வாழ முயற்சிக்கிறான். ஆகாயத்திலும், கடலிலும், ஆழ்ந்த காடுகளிலும் வாழ துணிகிறான். கப்பல்களிலும், விமானங்களிலும், பாதுகாப்பு கூடாரங்களிலும் இருந்து கொண்டு சில மணி நேரங்களும் சில நாட்களுமே அவனால் இவ்விடங்களில் வாழ முடியுமே தவிர தொடர்ச்சியாக அவனால் இருக்க முடியாது. அவ்வாறு வாழ்வது செலவு மிக்கது. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசையின்றி மாம்சத்தின் பலத்தால் வாழ முயற்சிப்பது எப்போதும் விரக்தியிலும் குழப்பத்திலும் ஆழ்த்திவிடும். நாம் இந்த உலக ராஜ்யத்துக்காக உருவாக்கப்படவில்லை. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்லர், ஆவிக்குரிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நமது வாழ்வை இவ்வுலக ராஜ்யத்தில் பேருடனும் புகழுடனும் வாழ ஆசைப்பட்டால் அது தோல்வியாகவே முடியும். நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக சபையையும் உடன் கிறிஸ்தவர்களையும் தந்திருக்கிறார். அந்நிய காரியங்களில் நாட்டம் கொள்வோமாயின் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இராது. மேலும் படைப்புகளின் மீது மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை படைத்த கடவுளோடு நாம் ஒருங்கிணைந்து செல்வோமானால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என பவுல் ரோமர் 5:17 விவரிக்கிறார். எல்லா உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சியினால் உண்டாக்கப்படவில்லை என்பது வேதத்தின் வாயிலாக அறிந்து கொண்டதற்காகவும் அவற்றின் மேலுள்ள எங்கள் ஆளுகையை புரிந்து கொள்ள உதவியதற்காகவும் நன்றி ஆண்டவரே. ஆமென்.